வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி கேரட் மால்புவா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக ஜூஸியாக டேஸ்டியாக எம்மியாக இருந்துச்சு. மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு அரை கப்புக்கு கேரட். அது இதில் நான் குட்டியாக இருக்கிற கேரட் 3 எடுத்துருந்தேன். தோலெல்லாம் சீவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்கலாம். அப்புறம் அரை கப்பு ரவை, 4 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சோடா, ஒரு பிஞ்ச் சோம்புத்தூள் போட்டு 1 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு, அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது ஜீரா காய்ச்சிடலாம். அரை கப்பு சுகர், அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுப்போம். இது கொஞ்சம் சேஃப்ரான் சேர்த்துருக்கலாம். நல்லா கொதிக்குது. இதில் ஒரு 1/4 பிஞ்சு கேசரி கலர் சேர்த்துப்போம். அப்போ தான் அந்த கேரட் மால்புவாக்கு கலர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி திருப்பி கொடுத்து வேக வச்சுக்கலாம். ஒரு ஃப்ளாட்டு கடாய் எடுத்துக்கணும். அப்போ தான் ஈஸியாக நமக்கு பொரிச்சு எடுக்க முடியும். இந்த கேரட் மால்புவா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்யும்போதே வாசனை செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சோம்பு, ஏலக்காய் அதனுடைய வாசனையெல்லாம் இருந்துச்சு. நல்லா 2 சைடும் திருப்பி கொடுத்து கொஞ்சம் வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல முருகெல்லாம் வேண்டாம், சட்டுன்னு வேகவும் செஞ்சிடும். லேசாக அந்த மாதிரி வரும்போதே நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம மால்புவா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம 2 செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீரா ரெடியாக இருக்குது. அதில் போட்டு இந்த ஜீரா லேசாக வாமாகவே இருக்கட்டும். அதில் போட்டு டிப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேன். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நான் அதுக்கப்புறம் ஈவனாக கட் பண்ணிக்கிட்டேன். மீதி இருக்கிற எல்லா இதையும் இப்படி தான் நான் கட் பண்ணி எடுத்து ஜீராவில் போட்டு எடுத்தேன். ஒரே ரவுண்டாக இருக்கட்டும்ன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எட்ஜெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு ஜீராவில் போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது நட்ஸும் சேர்த்து பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கு மேலேயும் நட்ஸும் போட்டாச்சு. மீதி இருக்கிற ஜீராவையும் ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம மால்புவாக்கு மேலே சேர்த்துடலாம். மீதி இருக்கிற ஜீராவை இந்த மாதிரி மாதிரி போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது குக் வித் கோமாளியில் ரோஷினி அவங்க செஞ்சது.
சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.